பாருங்க, நான் சத்யம் சினிமாஸ்ல தான் இருக்கிறேன். நானு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா 60 ரூபா டிக்கெட்டுக்கு நான் ஒருத்தன் தான் உள்ள உட்காந்துருக்கிறேன். நானு பிராமிசா 60 ரூபா டிக்கெட்லீங்க மொத்தம் 3 ரூபா இருக்கு. 3 ரூபாவுமே காலியா கிடக்கு. தியேட்டரே பாருங்க. என்னாச்சு தலைக்கு? இத்தனைக்கு அனிருத் மியூசிக் வேற. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. வாட் ஹேப்பன்ட் தலைக்கு? என்னாச்சு இவ்வளோ? என்னாச்சு எனக்கே ஒண்ணுமே புரியல. தியேட்டரே காலியா தான் இருக்கு. நான் ஒருத்தன் தான் 60 ரூபா டிக்கெட் உட்காந்துருக்கிறேன். பாருங்க தியேட்டர் எப்படி இருக்கு பாருங்க. 60 ரூபா டிக்கெட்ல நான் ஒருத்தன் தான் உட்காந்து 3 ரோல் இருக்கு. நான் ஒருத்தன் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். நானு படம் அந்த அளவுக்கு இருக்குதா எப்படி இருக்குன்னு எனக்கு தயவுசெய்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இத்தனைக்கு அனிருத் மியூசிக் வேற. என்னாச்சு தலைக்கு தெரியவில்லையே. இங்க பாருங்க தியேட்டரே காலி. ஃபுல் தியேட்டர். மொத்தமா காலி. தியேட்டரே காலியத்தான் கிடக்குது. என்னாச்சு தலை? வாட் ஹேப்பனிங் தலை? தலை ரசிகன் வேற நானு, தலை வெறியன் வேற நானு. என்னாச்சுன்னே தெரியலையே படம். நான் படம் பார்த்துட்டு கண்டிப்பா நான் சொல்றேன் நானு படம் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு. ஆனா தியேட்டர் காலியா தான் கிடக்குது. படம் எப்படி இருக்குன்னு எனக்கு நிஜமா எனக்கு தெரியல. எக்ஸைட்டிங்கா இருந்தது. ப்ளூ ஷட்டர் ரிவ்யூவும் கேட்கல, பிரசாந்த் ரிவ்யூவும் கேட்கல நானு. சோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன்.